Joint family Q&A time. What's your partner's weirdest habit? எங்க வீட்டில் யாராவது யார்கிட்டயாவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அருண் குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு செருப்பா தேடுறீங்க இந்தா நான் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டேன், வாட்சா தேடுறீங்க நான் எடுத்துகிட்டு வந்து நான் உங்ககிட்ட கேட்கவே இல்லையே, நீ கேட்கலன்னா பரவாயில்ல, அண்ணு எல்லாருக்கும் பண்ணுவான், ஆனால் அண்ணுக்கு பண்ணுறதுக்கு தான் யாருமே இல்லை அப்படின்னு டெய்லி தனியாக புலம்பிட்டு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணோம். யாரோ யாரோ நீ யாரோ. இன்னொன்று வந்து என்னென்னா பேசும்போது சூப்பராக பேசுவாங்க, ஆனால் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு சம்மந்தமே இல்லாமல் ஒரு எக்ஸாம்பிள் அந்த சைடில் கொண்டு வந்து நிறுத்திட்டு இதுதான் எக்ஸாம்பிள், நான் சூப்பராக பேசினேன்ல, இதை காவியத்தில் எழுதி வைக்கலாம்ல, இதை பேப்பரில் எழுதி வைக்கலாம்லன்னு சொல்லிட்டு மொக்க போடுவாங்க. ஸோ இந்த 2 ஹேபிட் எனக்கு பிடிக்காது. அதுவும் நீ ஓடி ஓடி போய் செருப்பு வாட்ச் எல்லாம் எடுத்து கொடுத்தது எவ்வளவு வியடா இருந்திருக்கு பாருடா. பக்கத்து வீட்டுக்காரங்க செருப்பெல்லாம் நீ எடுத்து கொடுத்துருக்க. இதுல எனக்கே கேட்க என்ன ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா, இதுல அதிகபட்ச தடவை எடுத்து கொடுத்தது இவருக்கு தான். செஞ்சதை சொல்லி காட்டாதம்மா, இதுக்கு செய்யாமே இருந்திருக்கலாம். சொல்லி காட்டலடா, ஞாபகப்படுத்துறேன். ஆனா அவரே ஒரு கேள்வி கேக்குறதா எனக்கு ரொம்ப வியடா இருக்கு. அதாவது அவன் எடுத்து கொடுக்கறது வந்து அதாவது அவன் பாசத்துல பண்றான். பட் ஓகே, இனிமே எடுத்து கூட அப்படியே சொல்லாத, எடுத்து கொடுத்தது. உங்க வீட்ல இருக்கிறவங்க பண்ற வியர்டஸ்ட் ஹாபிட் என்னங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம். பிரச்சனைக்குரிய கேள்வி, who is more stubborn? நியாயமா பதில் சொல்லுங்க. 3 2 1 and go. நானும் வைஷுவும் அழகா ஒத்துக்கிட்டோம், நாங்க 2 பேரும் ஆமா ஸ்டபன். who is more stubborn னா இருக்கிறதுலயே அதிக stubborn யாருன்னு நீங்க பண்ணீங்க. எல்லாரும் stubborn. ஓகே, இப்போ இருக்கிறதுலயே யார் அதிக ஸ்டபன் கரெக்ட்டா? நீ ஃபர்ஸ்ட் கை காட்டவே இல்லையா அட்டுவ பயப்பிடிச்சிட்டான். பர்சனல் லெவல்ல ஒரு ஸ்டபர்னஸ் எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே இருக்கும். பட் காமனான விஷயங்கள், ஃபேமிலியா ஜாயிண்ட் ஃபேமிலியா நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ்ல அந்த ஸ்டபர்னஸ் வந்து யாரோடது நிக்குது இல்ல யாரோடது மோஸ்ட்லி வந்து நம்ம போற மாதிரி இருக்கும், அவங்க டிசிஷன் சரி போய் தொலை அப்படின்னு நம்ம ஒத்துக்கிற மாதிரி யாரோடது இருக்கும்னு கேட்டீங்கன்னா என்ன கேட்டா இவங்களது தான் போய் தொலை. சரி ஓகே, என்ன விஷயம் நான் ஸ்டபர்னா இருக்கிறது வந்து பிளஸ்ஸா மைனஸா? அந்த சிச்சுவேஷனை பொறுத்து தான். எனக்கு காமனா பிளஸ்ஸா மைனஸாலாம் சொல்ல தெரியல. பட் அந்த சிச்சுவேஷன் இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறோம் மோஸ்ட்லி அப்படின்னா நம்ம மோஸ்ட்லி வில் கோ வித் வாட் ஹீ சேஸ், பிகாஸ் எனக்கு இதுல வந்து பெரிய சே கிடையாது. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் தேல் ட்ரை வேற வேற சஜஷன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. பட் அல்டிமேட்டா யார் சொல்றது போவோம் அடுத்து சொல்றது தான். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் போன வீடியோல நம்ம பார்த்துருப்போம்ல, சட்டை எடுத்து வச்சு அருண் போட்டு வந்து நிற்கும், இல்ல இது போட்டுக்க மாட்டேன் வேற ஏதாவது வாங்க போறோம் அப்படின்னு சொல்லி. அது ஸ்டபன் கிடையாது, அந்த சிச்சுவேஷனுக்கு அது செட் ஆகலடாங்கற ஒரு கம்யூனிகேஷன். என் புருஷன் போடாத பேண்ட் போடாத சட்டையெல்லாம் தேடி தேடி எடுத்துட்டு வருவாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணுவீங்க? அதே பேண்ட் அதே சட்டை பரவாயில்ல, இன்னைக்கு இதுதான் நல்லா இருக்கும், இதுதான் போடணும். போன வாரம் போட்டு தோச்சி எடுத்து வந்து அயன் பண்ணி உள்ள வச்சிருப்போம், இந்த வாரம் அதே எடுப்போம், அதுக்கு கீழே கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குடா அதையும் யூஸ் பண்ணுவோம்டானா. ஓகே எல்லாரும் இதுக்கு பேரு ஸ்டபனா? இத்தனை நாள் அதுக்கு பேரு வந்து நம்ம வீட்ல யாரு மோர் ஸ்டபன்?